இப்போ வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ZX 10R பைக் டெலிவரி எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ரைடு கிளம்ப போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேலம் டு சென்னை ரைடு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு ரைடாக இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். நான் ரைடு போகிறதால வந்து இந்த பேக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைக் டெலிவரி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம எந்த ரைடும் போகல. வீட்டில் வந்து நான் மட்டும்தான் தனியாக தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் வந்து வெளியில் போயிருக்காங்க. எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டார், என் தம்பி வந்து காலேஜ் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எடுக்க போகிறோம். இங்கேருந்து சென்னை கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்ஸ். ஃபைவ் ஹவர்ஸ் ஜேர்னி இங்கேருந்து. இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து மத்தியானம் 2:30 மணி ஆச்சு. நான் இப்போ தான் சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டு கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு நான் சென்னை போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வேலை இருக்குது. எங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து சென்னையில் இருக்குது. அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் வேறு ஒருத்தவங்களுக்கு. அதுக்காக தான் நான் வந்து சென்னை போகிறேன். அப்படியே சென்னை போயிட்டு அப்படியே மெரினா பீச்சை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வரலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் வந்து ஹார்ஸ் ரைடெலாம் இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஹார்ஸ் ரைடு போயிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு 2-3 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சென்னை போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ZX 10R இப்போ தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ZX 10R வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்காக போகிறோம். அதுவும் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் தான். இதை போய் மாடிஃபை பண்ணிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் எக்ஸாஸ்ட் போட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணும், இன்ஜின் ஆயில் அதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு. இதை நம்ம வாங்கினது செகண்ட்ஸ் வண்டி இது நாங்கள், அதனால் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் ஹேண்டு நம்மளால் வாங்க முடியல, கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். ஃபஸ்ட் ஹேண்டு வந்தால் வந்து Z900 அந்த மாதிரி டுகாட்டி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செகண்ட் ஹேண்டுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஹேண்டே எடுத்துக்கலாம் டுகாட்டி. இப்போட ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டோன்னே சவுண்ட் இதோட பயங்கரமாக கேட்கும். கூடி சீக்கிரமாக நான் போட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 7 மணி ஆச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டி மாடிஃபிகேஷன் அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு நான் அங்கே போய் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து நான் ஸ்டே பண்ண போகிறேன். என் வண்டி வந்து நான் அப்படியே கடையில் விட்டுட்டு அவனுடைய டியூக் வண்டி அதை வச்சு தான் நம்ம சென்னை ஃபுல்லாக சுற்ற போகிறோம். டியூக் எனக்கு எப்பயுமே பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் டியூக், அதனால் அதில் தான் சுற்ற போகிறேன்.
இந்த கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பரான கிளைமேட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னோடய ஃப்ரெண்டு வீடு வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்போ நிறைய கட்டிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே இந்த இடத்துல நிறைய பில்டிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. புறநகர் பகுதிக்கு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம், சிட்டிக்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு வீடு வேறு எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதில் தான் ஒரு வீடு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோடில் வந்து நம்மளுடைய ZX டென்னர் வந்து மாடிஃபிகேஷன் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு நாங்கள் அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி அந்த வேலையை வந்து அதுக்கு அடுத்த நாள் முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பைக் மாடிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே மெரினா பீச்சோ இல்லை எங்கேயோ வந்து பார்த்து போய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.